வணக்கம். மிக சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர திருநாளன்று இந்த வருடம் 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் 2 மணிக்கு மேலாகவே தொடங்கி மறுநாள் ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணி வரை பங்குனி உத்திர நட்சத்திரம் இருப்பதால் அதுவரை பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர திருநாள் அனைவருக்கும் அறிந்தது. அன்று முருகனுக்கு மிகவும் உகந்த திருநாள். நாங்கள் குடும்பத்தினர் அனைவரும் எங்கிருந்தாலும் ஒன்று கூடி தங்கள் குலதெய்வத்தின் அருளை பெற குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கு பொங்கல் வைத்து படையலிட்டு குலதெய்வத்தை கும்பிடுவது வழக்கம். குலதெய்வத்தின் அருளை பெற உதவும் முக்கியமான நாள் என்பதால் நாளை பல்வேறு இடங்களில் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் குடும்பத்தினரை கூட்டமாக செல்வதை நாம் காணலாம். அப்படி செல்லும்போது நீங்கள் மறக்காமல் முக்கியமாக எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. நாளை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது உங்கள் வீட்டில் ஒரு மணமாகாத கன்னி பெண்களோ அல்லது இளைஞர்களோ திருமணத்துக்கு தயாராக இருந்தால், அவர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தாலோ இல்லை திருமண வயதில் மகனோ மகளோ இருந்தாலோ நீங்கள் இன்று இரவே, அதாவது வியாழக்கிழமை அன்று கடையில் சென்று, உங்கள் ஊரில் உள்ள கடையில் சென்று வெல்லம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அது மண்டை வெல்லமோ அச்சு வெல்லமோ எதுவோ உங்களால் முடிந்த அளவு 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி வைத்துக்கொண்டு நாளை குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது அதை மறக்காமல், உங்கள் குலதெய்வ காணிக்கை எதுவும் இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு இந்த வெல்லத்தையும் எடுத்துக்கொண்டு குலதெய்வம் இருக்கும் ஊரில் சென்று அந்த வெல்லத்தை உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதை சமர்ப்பித்து விடுங்கள். நீங்கள் சமர்ப்பிக்கும் இந்த வெல்லமானது உங்கள் குடும்பத்தில் உள்ள திருமண தடைகளை தகர்த்தரிக்கும் வெல்லமாக கருதப்படும். அந்த வெல்லத்தை வைத்து உங்கள் குலதெய்வம் கோயிலில் உள்ளவர்கள் அதை வைத்து அதை படைத்து பொங்கல் செய்யும்போது அந்த வெல்லம் கரைவது போன்று உங்கள் வாழ்வில் உள்ள இடர்களும் துன்பங்களும் தடைகளும் கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. அதனால் மறக்காமல் வெல்லம் வாங்கி செல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு. உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளெல்லாம் தவிடுபொடியாகும். மிக விரைவிலேயே, குறிப்பாக இந்த வருடத்திற்குள்ளாகவே உங்கள் வீட்டில் உள்ள மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் கைகூடி விமர்சையாக நடைபெற்ற ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருப்பதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இது குலதெய்வத்துக்கு மிகவும் முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு படைப்பாகும். அதையும் முக்கியமான இந்த பங்குனி உத்திர நாளென்று செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. இதை செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் சீக்கிரமே கெட்டி மேள சத்தம் கொட்டட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.